உலகம் உன்னை உதறி எறியட்டும், உறவுகள் அனைத்தும் விட்டு விலகி ஓடட்டும், நண்பர்கள் நட்டாற்றில் விட்டு விடட்டும், எல்லா உறவுகளும் உன்னை கைவிட்டு விட்ட நிலையில் உன்னை விட்டு விலகாத உறவு எது என்ற கேள்வியை உலகம் முழுதும் கேட்டார்கள். அந்த கேள்விக்கு கிடைத்த ஒரே விடை, உலகமே உதறி எறிந்த போதும், நண்பர்கள் நட்டாற்றில் விட்டுவிட்ட போதும், திடீரென தனிமை சிறையில் நம்மை வைத்த போதும், நம்மை விட்டு விலகாத உறவு புத்தகங்கள் 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 என்பதே பதிலாகிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம், மரண படுக்கையில் ஒரு மாமனிதன், யமன் அவரை எட்டி பிடிக்க காத்திருக்கிறார், காலன் அவர் காலடியில் கூடு கட்டி இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு அதிகாலை பொழுதில் அறுவை சிகிச்சை, உலகமே அந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எல்லா இதயங்களும் துடித்துக் கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரத்தில் அந்த உயிர் துடிப்பு தலைமை மருத்துவரை அழைத்தது. இன்றைக்கா அறுவை சிகிச்சை? மருத்துவர் ஆமாம் என்றார். அதை நாளை வைத்துக் கொள்ளலாமா என்று அவர் கேட்கிறார். ஏனென்று மருத்துவர் பதறி கேட்க, இன்றைக்கு நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் அவகாசம் கிடைத்தால் இந்த புத்தகத்தை நான் முடித்து விடுவேன், நாளை உங்கள் அறுவை சிகிச்சை நடந்து அது தோற்று போனால் கூட இந்த புத்தகத்தை படித்தவனாகவே உலகத்தை விட்டு விடைபெறுவேன் என்று சொன்னார். மகத்தான மாமனிதர், இப்பொழுது 100 ஆண்டு கண்டிருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள். கடந்த கால தலைமுறை வாசிப்பதையே சுவாசிப்பதாய் கொண்டிருந்தது. கருநீரை உள்வாங்கிக் கொண்டு பசு எப்படி பாழாய் தருகிறதோ, குருதியை உள்வாங்கி தன்னுடைய குருதியை பாழாக மாற்றி தருகிறதோ, கழிவு நீரை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தென்னை இளநீராய் எப்படி தருகிறதோ, அப்படித்தான் மனித சமூகத்தின் மேன்மைக்கு உழைத்தார்கள். இந்நாள் முதல்வர் ஆட்சி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிற இப்படி பரபரப்பான நேரத்திலும் நாளும் பல பக்கங்கள் எழுதுவதும் படிப்பதும், இந்த அறிவு கோயிலுக்கு வருவதே தன் வாழ்க்கையின் லட்சியமாய் கொண்டிருப்பதும் தான் இன்றைக்கு நாம் காணுகிற சிறப்புகள். இங்கு இலக்கியத்தை பற்றி அருமையாய் சொன்னார்கள். புத்தகத்தின் பெருமையை நம்முடைய அருமைக்குரிய தமிழன்பன் அவர்கள் மிகச் சிறப்பாய் சொன்னார்கள். தீபாவளி வந்தால் புதிய ஆடை வாங்குகிறோம், பொங்கல் வந்தால் புதுப்பானை புது வெள்ளம் புத்தரிசி வீடு நோக்கி வருகிறது. கலைமகள் விழா வந்தால்தான் படிக்கவே கூடாது என்று சத்திய பிரமாணம் செய்து புத்தகங்களை மூடி வைத்து பூஜை கொடுக்கிறோம். அறிவு திருவிழா அன்று ஏன் நாம் புதிய புத்தகங்கள் வாங்கக்கூடாது என்பதுதான் இன்றைய சமூகத்தை பார்த்து நாம் கேட்கிற கேள்வி. ஒரு மனிதன் மரண தண்டனை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். மரண தண்டனை எதிர்பார்த்திருக்கிற அந்த மனிதனை நானும் மருத்துவர்கள் பரிசோதிக்கிறார்கள். மரண தண்டனை கைதி சரியான எடையோடு உடல் நலத்தோடு தான் தூக்கிலிடப்பட வேண்டும், அப்படித்தான் நாட்டின் சட்டம் பேசுகிறது. அவன் இதயம் பிடித்து இறந்துவிடக் கூடாது என்பது மிக கவனம். ஆனால் அந்த விடுதலை போராளி நானும் எடை ஓட்டு பார்க்கப்படுகிற போது தினமும் தினமும் எடை கூடியது. அதிர்ந்து போன மருத்துவ அறிக்கையோடு மருத்துவர்கள் கேட்கிறார்கள், நீ என்ன செய்கிறாய், நாளும் நாளும் உன் எடை கூடுகிறதே என்று கேட்டார்கள். அவன் நெஞ்சை நிமிர்த்தி சொன்னான், நான் தான் என் தேசத்திற்கான உயிரை தரப்போகின்றேனே, அதனால்தான் என் எடை கூடியது என்று பெருமையோடு சொன்னான் மாவீரன் பகத்சிங். மரணம் அவனை அழைக்கிறது, காவலர்கள் அவனை அழைக்கிறார்கள், தூக்குக்கயிறு தயாராக இருக்கிறது, வா வெளியே என்று. சற்று பொறுங்கள், ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்று லெனின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். எப்படி இந்த நாட்டின் தலைமுறையை மாற்றுகிறவர்கள் வாசிப்பது என்பது தங்களுடைய வாழ்நாள் தவமாக மாத்திரமல்லாமல் மனித சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கான லட்சிய பணியாய் கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டும். சொல்வார்கள், பொதுவாக புத்தகங்கள் திறக்கப்பட்டால், நூலகங்கள் திறக்கப்பட்டால் சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று சொல்வார்கள். அதையே நாம் சற்று திருத்திக் கூற விரும்புகிறோம். ஏன் இனி சிறைச்சாலைகளை எல்லாம் நூலகங்கள் ஆக்கக்கூடாது என்று கூட நாம் கேட்க தயாராக இருக்கிறோம். வாசிக்கிற பணி அங்கு நடைபெற வேண்டும். பெரும்பாலும் நம் சட்டங்கள் பதப்படுத்துகிற பணியை செய்கிறது. சிறை கொட்டடியில் இருப்போன் பதப்படுத்தப்பட்டவனாகவே வெளியே வருகிறான்.
அவனை பக்குவப்படுத்தப்படுகிற பணியை செய்வதைத்தான் அறிவு ஆயுதங்கள் மூலம் செய்ய முடியும். அந்த பணியைத்தான் காலம் செய்ய வேண்டும் என்று நாம் கவலையோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையாய் சொன்னார்கள், மானுடம் வென்றதப்பா. யாரின் இலக்கு? கம்பனின் இலக்கு. அரசர்கள் வெல்வது அதிசயமல்ல, அரசுகள் வெல்வதும் அதிசயமல்ல, ஆண்டவன் வெல்வதும் அற்புதமல்ல. மானுடம் வென்றதமா என்று உறக்க கூவினான் கம்பன். அதே தடத்தில் தான் திருவள்ளுவன் மனிதனை மனிதனாகவே வாழ விட்டு விடக்கூடாது, அவனை மனித புனிதனாக்க வேண்டும் என்று சொன்னான். அதே தடத்தில் தான் உலகம் தழுவிய பார்வையாய் கம்பன் பார்த்தான், உலகம் யாவையும் தாமுளவாக்கள் என்று. அதே தடத்தில் தான் சேக்கிழார் உலகவளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று உலகம் தழுவிய பார்வையை ஆன்மீக தளத்தில் நின்று பார்த்தார். இன்றைக்கு நமக்கு தரப்பட்ட தலைப்பு இலக்கியத்தையும் சைவத்தையும் பின்னி பிணைந்து பேச வேண்டும் என்று தேர்வு சொற்களி அவர்கள் தலைப்பின் வட்டத்திற்குள் பேச படித்திருக்கிறார்கள். இலக்கியம் என்பது ஒரு இலக்கு நோக்கிய பயணம். அந்த இலக்கியத்தின் தளத்தில் சைவத்தின் தளம் என்ன? அதுதான் இன்று நம்முடைய சிந்தனைக்குரியது. சைவம் என்பது ஒரு சமயம் அல்ல, அது ஒரு தத்துவம் அல்ல, அதுதான் வாழ்க்கை நெறி என்பதை நாம் உறக்கச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி உறக்கச் சொல்ல வேண்டிய கட்டாயம்? 12ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு தமிழ் எழுச்சி, 7ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட தமிழ் எழுச்சித்தான் 12ஆம் நூற்றாண்டின் மணிமகுடமாய் சேக்கிழாரின் பெரிய புராணத்தை பதிவு செய்யப்படுகிறது. அங்கு பதிவு செய்யப்படுபவையெல்லாம் வெறும் எழுத்துக்கள் அல்ல, கற்பனைகள் அல்ல, புனைந்துரைகள் அல்ல, ரத்தமும் சதையுமாய் இந்த மண்ணில் உலா வந்த மனித புனிதர்களின் நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளை உயர்த்தி பிடிக்கிற பணியை சேக்கிழார் செய்கிற போதுதான் 7ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுக்கு 12ஆம் நூற்றாண்டில் கட்டியம் கூறுகிறார். மதுரை வீதியிலே திருஞான சம்பந்த பெருமான் வீற்றிருக்கிறார். ஒரு முனையில் திருஞான சம்பந்த பெருமான், மறுமுனையில் சமணர்கள். நடக்க இருக்கிற போரை ஒரு சமய போராய் சொல்லாமல், ஒரு தத்துவ சண்டையாய் சொல்லாமல் சேக்கிழார் சொல்லுவார், செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இருக்கிறது என்று சொல்வார். ஒரு பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து போராட வேண்டிய போராட்டம் சைவத்தின் தோள்களிலே விழுகிறது. அதனால்தான் ஜி.யு. போப் சொல்வார், சைவ சித்தாந்தம் இஸ் தி ஹையஸ்ட் வாட்டர் மார்க் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி. இந்திய தத்துவங்களில் சைவம் தலை சிறந்ததாய் விளங்குகிறது என்பது ஜி.யு. போப்பின் கருத்து. இந்த நிலையில்தான் அது வாழ்க்கைக்கு எங்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். தலம் பூவோடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசைபாடல் மறந்தறியே. பாரதி போன்றோர், பாரதிதாசன் போன்றோர் தோன்றாத காலத்தே சைவத்தையும் தமிழையும் இணைத்து பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் நம் அருளாளர்களின் பணி அமைந்திருக்கிறது. அந்த நிலையில்தான் எண்ணி பார்க்கிறோம், வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், ஓடு ஓடு இடுகாடு நோக்கி ஓடு, ஆடைகளை துறந்து விடு, ஆசைகளை துறந்து விடு, எங்கோ மரப்புந்துகளில் வாழ்ந்து விடு என்றெல்லாம் மயான வேதாந்தம் பேசிக் கொண்டிருந்த போது துணிந்து சொன்னது வாழ்க்கை உண்மை. நடுவீட்டில் உனக்காக அழுகின்ற மனைவி எப்படி பொய்யாய் போவாள்? உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் அடுத்த தலைமுறை எப்படி பொய்யாகி போகும் என்று துணிந்து கேட்டதுதான் சைவத்தின் சாரம். அந்த தடத்தில் தான் வாழ்க்கை நிலையில்லாததுதான். நேற்று இருந்தான் மனிதன், இன்றும் இருக்கிறான், நாளையும் இருப்பான். நெருநல் உடனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஆனால் இந்த நிலையாமையின் சிறப்பு எதற்கு? நாளைக்குள் வாழ்க்கை முடிந்துவிடும், அதற்குள் செய்ய வேண்டிய அனைத்து தீமைகளையும் செய்துவிடு என்பதற்காக அல்ல, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்றால், நான் சென்னை நூலக ஆணைக்குழு தலைவராக இருக்கிற போதே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள் என்றல்ல பொருள். பதவியில் இருக்கிற போதே பணம் பண்ணிக்கொள் என்பதல்ல பொருள். உடம்பில் உயிர்காற்று உள்ள போதே, நீ உள்ளும் புறமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற போதே அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றுக்கொள் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். அந்த தடத்தைத்தான் நம்முடைய தமிழர்களின் சமய நெறி நிலையாமையை பற்றி பேசுகிற போது மிகச் சிறப்பாக சொன்னது. நம்முடைய மிக பாராட்டுதலுக்குரிய கயல் தினகரன் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள்.
வாழ்க்கையின் நிகழ்வுகளில் அதை நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். சுனாமி சுழன்றடித்தது. கணப்பொழுதில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிணங்களாய் விழுந்தார்கள். அந்த பிணக்குவியலில் இருந்து ஒரு இளைஞன் எழுந்து போனான். மீண்டும் கடலுக்கே போனான். அவனை ஒரு பெரியவர் தடுத்து நிறுத்தி கேட்டார், ஏனப்பா, உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? உன் தாத்தா எப்படி இறந்து போனார்? அவன் யோசிக்காமல் சொன்னான், அவரும் இந்த சுனாமியில் சிக்குண்டு இறந்து போனார். உன் அப்பா எப்படி இறந்து போனார்? அவரும் அப்படித்தான் இந்த புயலுக்குள் சிக்குண்டு இறந்து போனார். உன் அப்பாவும் தாத்தாவும் கடலுக்குள்ளேயே உயிரை விட்டு விட்டார்களே, நீ ஏனப்பா மீண்டும் கடலுக்கு போகிறாய்? திரும்ப அந்த இளைஞன் பெரியவரை பார்த்து கேட்கிறான். ஆகவம் அறியாதவன், வேதங்கள் கற்காதவன், சாத்திரங்கள் புரியாதவன், திருமுறைகள் தெரியாதவன். அவன் அந்த பெரியவரை பார்த்து கேட்கிறான், ஐயா, கோபித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் அப்பா எப்படி இறந்து போனார்? யோசித்துக் கொண்டே சொன்னார், அவர் வீட்டில் பாயில் படுத்து கிடந்தே நோயில் விழுந்து இறந்து போனார். உங்கள் தாத்தா, அவரும் அப்படித்தான், வீட்டுக்குள்ளேயே படுக்கையிலேயே உயிரை விட்டு விட்டார்கள். உங்கள் அப்பாவும் தாத்தாவும் வீட்டுக்குள்ளேயே படுக்கையில் உயிரை விட்ட பிறகு நீங்கள் ஏனையா தினம் தினம் இரவு படுக்கைக்கு போகிறீர்கள்? அப்படித்தான் நானும் கடலுக்குள் போகிறேன் என்று சொன்னார். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட தெளிவு, அதைத்தான் இன்றைக்கு சாத்திரங்களும் திருக்குறைகளும் போதிக்க வேண்டும். அந்த தடத்தில் மானுடம் பயணம் செய்கிறதா? பெரிய புராணம் காட்டுகிற வாழ்க்கை தடத்தை பார்க்கிறோம். இளையான்குடி மாரநாயனார் என்பவரின் இல்லறம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதன் சார். அங்கு என்ன நிகழ்கிறது? வீடு என்பது தான் வாழ்வதற்கல்ல, தன் பசியை தீர்ப்பதற்கல்ல, வந்தவர் யார் என்று பார்ப்பதும் அல்ல, இன்னார் இனியார் நல்லார் தீயார் என்று பேதம் பாராது எல்லோருக்கும் விருந்து படைப்பதுதான், வந்தவர் பசித்திருப்பது மட்டுமே தகுதிப்பாடாய் பார்த்ததுதான் இளையான்குடி மாரநாயனாரின் இல்லறம். விருந்து புரட்ட தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று என்பதுதான் திருக்குறள் காட்டுகிற விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க முடிகிறதா? முன்பு வீடுகள் விருந்துக்கு இடம் தந்தன. இப்பொழுதோ நாம் வீட்டை விட்டு விருந்தை தனியாய் பிரித்து விட்டோம். விருந்தினர் விடுதி என்று தனியாய் பிரித்து விட்டோம். வீட்டுக்குள் இருந்து விருந்தினர் வெளியேறி விட்டதன் அடையாளம் தான் கெஸ்ட் ஹவுஸ் என்று தனியாகவே ஒரு விடுதி ஏற்பட்டது. 5 நட்சத்திர விடுதிகள், 3 நட்சத்திர விடுதிகள், இவையெல்லாம் எதை காட்டுகிறது? நம்மிடம் இருக்கிற விருந்தோம்பும் பண்பு விடைபெற்று விட்டதையே காட்டுகிறது. செல்வத்தின் செழுமையை காட்டவில்லை, நம்மிடமிருந்து விருந்தோம்பும் பண்பு விடைபெற்று விட்டதை காட்டுகிறது. தமிழனின் தலையாய பண்பு விருந்தோம்பிய பண்பு. அதே தடத்தில்தான் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற சாரத்தின் வெளிப்பாடாய்த்தான் அறிவறிந்த மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் சொல்வார். மக்கட்பேறு என்பது உலகத்து இயற்கை. ஆனால் எப்படிப்பட்ட மக்கட்பேறு வாய்க்க வேண்டும்? மக்கட்பேறு என்பது பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்ற மக்கட்பேறு வாய்க்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வார். அப்படிப்பட்ட மக்கட்பேரை இன்றைக்கு எங்கே பார்க்க முடிகிறது? அப்போதியர்கள் என்ற அடியவருக்கு அருமை குழந்தை, மூத்த திருநாவுக்கரசு என்ற குழந்தை, தான் ஆன்ம நாயகராக அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த திருநாவுக்கரசர் ஏற்றுக்கொண்ட அப்பூதியடிகள் தன் எல்லா குழந்தைகளுக்கும் திருநாவுக்கரசர் என்றுதான் பெயர் வைக்கிறார். அந்த திருநாவுக்கரசரில் மூத்த திருநாவுக்கரசு தன் வீட்டுக்கு வந்த விருந்தினர் பெரியவர் விருந்துண்பதில் காலம் தாழ்ந்துவிடக் கூடாது என்று விடத்தோடு போராடி உயிர் போகிற தருவாயிலும் விருந்தினர் உண்பதில் காலம் தாழ்ந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிற பாங்கை பார்க்க முடிகிறது. ஒரு பண்டு பழுத்த முழுமை தவம் ஒரு சின்னஞ்சிறிய உடலில் புகுந்து கொண்டதை காட்டுகிறது. லட்சிய வாழ்வுடைய மக்கள் தான் தேவை என்பதை திருக்குறள் காட்டுகிற மக்கட்பேரை அன்றைக்கு அப்பூதியடிகளின் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று வாழ்வியலில் என்ன நிகழ்கிறது? பெற்றோர் தங்கள் மகனுக்கு கண்ணீர் கடிதம் எழுதுகிறார்கள். மகனே, நீ பிறந்த அன்றுதான் தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நீ பிறந்த அன்றுதான் தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. அது எங்கள் இருவருக்கும் சுகநிழலும் சுவை நீரும் தந்துதவுகிறது. எங்கள் வேர்வையால் தான் நீ வளர்ந்தாய்.
ஆனால் நீ ஈட்டுகிற செல்வம் உனக்கு மட்டும்தான் இன்பம் தருகிறது. ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேர். அப்போது கூட நீ வாராது போனாலும் தென்னை போலையே எங்கள் கடைசி மஞ்சமாகும். இதுதான் அந்த பெற்றோர்களின் கண்ணீர் கடை. இன்றைக்கு குடும்ப வாழ்வு எங்கே செல்கிறது என்பதற்கான அடையாளம் இலக்கியங்கள் காட்டுகிற வாழ்க்கை தடம் எங்கே இருக்கிறது? குறுந்தொகையில் ஒரு காதல் காட்சி, மனிதர்களின் காதல் காட்சி அல்ல, விலங்குகளின் காதல் காட்சி. ஆண் குரங்கை இழந்துவிட்ட பெண் குரங்கு அந்த துயரம் தாங்க முடியாமல் மலை உச்சிக்கு போனது. துயரத்தின் உச்சியில் தன் உயிரை முடித்துக் கொள்ள எண்ணுகிறது பெண் குரங்கு ஆண் குரங்கை இழந்த துக்கத்தில். அந்த நேரத்தில் அடிவயிற்றில் ஒரு நெருடல், தன்னுடைய அடிவயிற்றில் ஒரு குட்டி குரங்கு பற்றிக் கொண்டு இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த குட்டி குரங்கின் உணர்வு ஏற்படுகிறது தாய் குரங்கிற்கு. அது மரம் விட்டு மரம் தாவுகிற பயிற்சி பெறுகிற வரை காத்திருந்து பயிற்சியை தந்துவிட்டு மலை உச்சிக்கு சென்று பின்னாளில் அந்த பெண் குரங்கு உயிர் துறக்கிறது. நீதிமன்றங்கள் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை நிச்சயம் பண்ணுகிற நிலையில் அன்றைக்கு விலங்குகளின் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்திருக்கிறது என்பதை இலக்கியங்கள் தான் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த இலக்கியத்தின் தடத்தில் தான் சைவமாயிருந்தாலும் சரி, சங்க காலமாயிருந்தாலும் சரி, பின்னாளில் புதுயுகமாயிருந்தாலும் சரி, மானுடத்தின் பயணத்திற்கு எது தேவை என்பதுதான் காலத்தில் வென்று நிற்க முடியும். அதனால்தான் அப்பர் பெருமான் சொன்னார், எல்லாவற்றையும் பொதுமையாய் பார்த்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீட்டு தென்றலும் வீங்கிள வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே என்று கரைந்து விடுகிறார். வீணையின் இனிய கீதத்தை கேட்க கேட்க இன்பமாயிருக்கிறது. அதற்கு என்ன தேவை? நம் காதுகளுக்கு செவிகளுக்கு கேட்கிற சக்தி தேவை. மாலைக்காலத்தின் முழு இரவு அழகாய் தெரிகிறது, நிறைநிலா பார்க்க பார்க்க பரவசத்தை தருகிறது. அதற்கு என்ன தேவை? நம் விழிகளில் பழுது இருக்கக்கூடாது. தென்றற்காற்று எப்போதும் பேரம் பார்ப்பதில்லை. இன்னார் இனியார் நல்லார் தீயார் என்று பேதம் பாராது எல்லோரையும் தழுவிச் செல்கிறது. அதை போலதான் பரம்பொருள் எல்லோருக்கும் பொதுவானது என்று அப்பர் பெருமான் சொன்னார். சாஸ்திரம் பல பேசும் தழுக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு எச்செய்கிறீர். இப்படித்தான் சமயத்தின் தடம் ஒரு நாள் எழுந்து கேட்டது. திருக்கோட்டியூர் திருமதில் மேல் ஏறி நின்று கொண்டு எல்லா மக்களுக்கும் ஒருவன் மந்திரத்தை சொன்னான். ஐயோ, பாவிகளுக்கு மந்திரத்தை சொல்லிவிட்டாயே, இதனால் நீ நரகத்திற்கு போவாயே. அவனை கேட்டார்கள். அவன் திரும்ப கேட்டான், இந்த மந்திரத்தை கேட்டுவிட்ட பாவிகள் எங்கே போவார்கள்? அவர்களுக்கு வைகுண்ட வாசல் திறந்திருக்கிறது, பரமபதம் திறந்து விடப்படும். கோடிக்கணக்கான பாவிகள் இந்த மந்திரத்தை கேட்டுவிட்டதன் பலனாய் பரமபதம் சென்று சேர்கிற போது நான் ஒருவன் பாவியாகி நரகத்திற்கு போனால் பரவாயில்லை என்று சொன்ன புரட்சி மூத்த ராமானுஜன் உலா வந்த ஆன்மீக தடத்தை தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வருமான வரி சட்டங்கள் போட்டோம். மனித குலத்தை திருத்துவதற்கு சட்டங்கள் தான் தீர்வு என்று நாம் நம்புகிறோம். ஆனால் சட்டங்கள் குற்றங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று கண்காணிக்கிறது. ஆனால் அதே சட்டங்கள் மீண்டும் வாசிக்கிற போது குற்றங்களிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காகவும் வாசிக்கப்படுகிறது. அதனால்தான் சட்டம் ஆட்சி செய்கிற நாட்டை விட அறம் ஆட்சி செய்கிற நாடு தலை சிறந்தது என்று திருவள்ளுவர் சொல்வார். அந்த தடத்தில் தான் அப்பர் பெருமான் சொல்வார், இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கைக்கோ கடி நரகங்கள் வைத்தார். தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறாயா? வைத்துக்கொள். வருமான வரி சட்டம் வரும் என்று எச்சரிக்கவில்லை. தேவைக்கு அதிகமான செல்வத்தை சேர்த்து வைத்தால் மறுமை உனக்கு நரகத்தை தரும் என்று எச்சரிப்பதன் மூலம் ஒரு சமதர்ம சமூகத்தை படைக்க ஆசை. ஆனால் வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது? ஒருவன் தினந்தோறும் எல்லா பணத்தையும் திரட்டி வைத்தான். திரட்டி வைத்த பணத்தை எல்லாம் ஒரு தங்க செங்கலாய் மாற்றி வைத்தான். நானும் தேடிய செல்வமெல்லாம் தங்க செங்கலாய் மாறியது. அந்த தங்க செங்கலை ஒரு தோட்டத்தில் புதைத்து வைத்தான். நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் அந்த தங்கச் செங்கல் பத்திரமாய் இருக்கிறதா என்பதை பார்ப்பான். கொள்ளைப்புறத்திற்கு போவான், தோட்டத்தை பார்ப்பான், தோண்டி பார்ப்பான். தங்கச் செங்கல் பத்திரமாய் இருக்கிறது, நிம்மதியாய் இருந்து விடுவான்.
இப்படியே நாட்கள் பல நகர்ந்தன. ஒரு நாள் தோட்டத்தை குழியை தோண்டி பார்த்தான். தங்கச் செங்கலை காணவில்லை, சாதாரண செங்கல் தான் இருந்தது. அவன் அடிவயிறு கலங்கி போனது. பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு குரல் சொன்னது, தினந்தோறும் தினந்தோறும் தோண்டி பார்க்கிறாய், தங்கச் செங்கலை பார்த்து விட்டு மீண்டும் புதைத்து வைக்கிறாய். புதைத்து வைப்பதற்கு செங்கல் தங்கத்தில் இருந்தால் என்ன, கல்லில் இருந்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதானே என்று பக்கத்து வீட்டு குரல் சொன்னது. இப்படித்தான் நம்மில் பலருக்கும் வாழ்க்கை. ஆசை அறிமென்கள், ஆசை அறிமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமென்கள். ஆசையை அறுக்க சொல்கிறோம், ஆனால் அதன் எல்லையை, அதன் வட்டத்தை விட்டு உண்மையை நாம் வெளியே வந்திருக்கிறோமா? இந்த திறனாய்வில்தான் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இங்கே துணிந்து கேட்டார்கள். ஆசைக்கும் பேராசைக்கும் கூட ஒரு இடைவெளி இருக்கிறது. அது என்ன இடைவெளி? ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு சிறிய இடைவெளி, ஆனால் அந்த இடைவெளி வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும். வீட்டு நாய் ஒன்று ஒரு எஜமானனின் கவனிப்பில் சகல சௌகரியமாய் இருந்தது. இந்த வீட்டு நாய் இவ்வளவு சௌகரியத்தோடு இருக்கிறது என்று தெருநாய் பார்த்தது. பொறாமைப்பட்ட தெருநாய் சொன்னது வீட்டு நாயை அழைத்து, நீ ஏன் வீட்டுக்குள் தலையிருக்கிறாய்? வெளியே வா, என்னை போல் சுதந்திரமாய் சுற்றலாம். கிடைத்த வீட்டில் விருந்து, நினைத்த இடமே பஞ்சுமத்தை, புழுதியில் புரளலாம், குப்பை மேட்டில் உருளலாம், என்னை போல் சுதந்திரமாய் சுற்றலாம். வெளியே வா, தெருநாய் அழைக்கிறது வீட்டு நாயிடம். வீட்டு நாயிடம் தெருநாய் சொன்னது, உன் முதலாளி பெரிய கஞ்சப்பயல், ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் ரொட்டி துண்டுதான் போடுவார். இதற்காக ஏன் அவன் இரும்பு சிறைக்குள் இருக்கிறாய்? வெளியே வா என்று தெருநாய் குறிப்பிட்டது. வீட்டு நாய் சொன்னது, உன்னை போல எனக்கும் ஊரை சுற்ற ஆசைதான். ஆனால் இப்பொழுது அந்த ஆசையில் ஒரு தடை வந்திருக்கிறது. என்ன தடை? என் முதலாளிக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்தார் முதலாளி. ஜோதிடர் சொன்னார், இந்த பெண்ணுக்கு 7வது வீட்டில் ராகு இருக்கிறான், திருமணம் நடக்காது என்றார். பெண் வேகமாய் சொன்னால், அப்பா 7வது வீட்டில் ராகு இல்லை அப்பா, ரகுதான் இருக்கிறான். எனக்கு அவனை பிடித்திருக்கிறது, அவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து வையுங்கள் அப்பா. பெண்ணின் குரல். அப்பா சொன்னார், நம் ஜாதி என்ன அவன் ஜாதி என்ன, ஒருபோதும் உன்னை இந்த ரகுப்பயலுக்கு கட்டித்தர மாட்டேன். நம் வீட்டு நாய்க்குட்டிக்காவது கட்டித்தருவேன், ரகுப்பயலுக்கு ஒரு நாள் கட்டித்தர மாட்டேன். இப்பொழுது வீட்டு நாய் தெருநாயை பார்த்து சொல்கிறது, உன்னை போல ஊரை சுற்ற ஆசைதான். என் முதலாளி பெண் அழகாய் இருப்பான், ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாளாவது முதலாளி எனக்கு அவளை கட்டித் தருவார் என்றுதான் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த பெண் ரகு மீது வைத்தது ஆசை, அந்த நாய் பெண் மீது வைத்தது பேராசை. அடையக்கூடிய இலக்கு ஆசை, அடையவே இயலாத இலக்குத்தான் பேராசை. அதனால்தான் நம்முடைய திருப்பணிகள் சொன்னது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அருமையாய் தமிழன்பனதை சொன்னார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை? மாட மாளிகைகள் அல்ல, கூட கோபுரங்கள் அல்ல, பதவிகள் அல்ல, பட்டங்கள் அல்ல, வாசிக்கின்ற புத்தகங்கள் அல்ல. எண்ணில் நல்கதைக்கு யாருமோர் குறைவில்லை. ராவணன் சொல்வார், நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்று. வாழ்க்கையினுடைய கடைசி பொழுதில் கிடைக்கிற அந்த ஞானம், அந்த ஞானம் எப்பொழுது கிடைக்க வேண்டும்? நான் நன்றாக இருந்தால் போதாது, நாம் நன்றாக இருக்க வேண்டும். என் வீடு தூய்மையாய் இருந்தால் போதாது, என் வீதி தூய்மையாய் இருக்க வேண்டும். அதனால்தான் தமிழ் பண்பாடு வீட்டு வாசலை தூய்மைப்படுத்தி அழகாக கோலமிட்டு அழகு பார்ப்பது. அந்த நிலையைத்தான் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. குறைவற்ற வாழ்வு எப்பொழுது கிடைக்கும்? என் இணையத்தில் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று யான் வேறொன்றனையே பராமரமே என்பதுதான் வாழ்க்கையின் சாரம். அந்த சாரத்தை நோக்கி இன்றைக்கு மானுடம் பயணம் செய்கிறதா? அறிஞர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அறிஞர்களின் வாழ்க்கையின் தனி வாழ்வில் ஏற்படுகிற சோகங்கள். டால்ஸ்டாய் உலகத்தையே புரட்டி பார்த்தார். மகாத்மா காந்தியடிகள் சிறந்த மனத்தோடு சொல்வார், என்னை மாற்றி காட்டியது டால்ஸ்டாயின் படைப்புகள் என்று சொல்வார். அப்படி சொன்ன டால்ஸ்டாய் தான் அன்னகிரீனா என்ற அற்புதமான எழிலோவியத்தை படைக்கிறார். இரவும் பகலும் விழித்து படைக்கிற படைப்பு. பகலெல்லாம் இரவா, இரவெல்லாம் பகலாய், ஊர் உறக்கமிட்டு உழைத்த உழைப்பு. அந்த அன்னகிரீனா படைப்புக்கு உறுதுணையாய் டால்ஸ்டாயின் அருமை துணைவியார் சோனியா என்ற அம்மையார் இரவு பகலாக விழித்திருந்து படியெடுத்து தருகிறார்.
ஒரு நாள் டால்ஸ்டாய்க்கு எண்ணம், நம்முடைய படைப்புகளை ஏன் பொது உடைமையாக்க கூடாது? கலீலியோ கடற்கரை மணற்பரப்பில் கால்கெடுக்க நின்று கொண்டு இயேசு பெருமான் உலகத்திற்கு உபதேசங்களை வழங்கினாரே, இதை என்ன விலைக்கு விற்றார்? என் சிந்தனைகள் விற்பனைக்கா? இல்லை மனித சமூகம் திருந்துவதற்கு, அதனால் இதை பொது உடைமையாக்கி விடலாம் என்று மனைவியிடம் சொன்னார். அன்றைக்குத்தான் அவருக்கு அவர் மனைவியின் உண்மை முகம் தெரிந்தது. அதுவரை தென்றலாய் இருந்த மனைவி தீயாய் மாறிப்போனார். டால்ஸ்டாயினுடைய மனைவியால் அப்பொழுது ஏற்படுத்திய அவர் இதயத்தில் ஏற்படுத்திய தாக்கம், 80 வயதில் நள்ளிரவில் இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். உலகத்தையே அறிந்து கொள், ஆனால் உலகத்தை அறிந்து கொள்ளும் முன்பு உன்னை அறிந்து கொள் என்று உலகத்திற்கு உபதேசித்தான் சாக்ரட்டிஸ். ஆனால் தன் சொந்த மனைவியை புரிந்து கொள்ள முடியாமல் தோற்று போனார். நண்பர்களோடு அறிஞர்களோடு உரையாடி கொண்டிருப்பார். உள்ளே இருந்து மனைவி கடுஞ்சொற்களால் பேசுவார். என்ன நடக்கிறது என்று அறிஞர்கள் கேட்கிற போது, நண்பர்கள் கேட்கிற போது இடி இடிக்கிறது என்று சொல்வார். கொஞ்ச நேரம் உரையாடல் தொடர்கிற போது தண்ணீர் வாளியில் அபிஷேகம் நிகழும். அப்பொழுது சொல்வார் சிரித்துக் கொண்டே, இடி இடித்த பிறகு இப்பொழுதுதான் மழை பொழிந்திருக்கிறது என்று சொல்வார். இப்படி வாழ்க்கை யதார்த்தத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை. ஆனால் எல்லா அறிஞர்களின் வாழ்க்கையும் அப்படி தடம் மாறவில்லை. ஒரு நாள் 35 வருடங்கள் 18 மணி நேரம் நாள் ஒன்றுக்கு இரவு பகலாய் உழைத்து ஒருவன் உலகத்திற்கு மூலதனத்தை தருகிறான். அந்த மூலதனத்தை உலகத்திற்கு அவன் தருவதற்கு மூலதனமாய் விளங்கிய ஜென்னி என்ற மங்கை, ரஷ்ய தேசத்து அமைச்சரின் தங்கை. அரசர்கள் காத்திருக்கிறார்கள் மாலைகள் சூட்ட, ஆனால் அவளோ வறுமையை தேடி மாலை சூட்டிக் கொண்டாள். நள்ளிரவு பொழுது, கடும் குளிர் நேரம், ஒரு குழந்தை பாலுக்கு எழுகிறது. மார்பகத்தில் பால் வரவில்லை, ரத்தம்தான் வருகிறது. இன்னொரு குழந்தை இறந்து விட்டது. இறந்த குழந்தையை புதைப்பதற்கு சவப்பெட்டி கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் கடன்காரர்கள் வீட்டை ஜப்தி செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய வறுமையின் கொடுமையை, ஏழ்மையின் கொடுமையை எந்த பெண்ணும் சந்தித்திருக்க முடியாது. ஆனால் அந்த சோதனைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் மூலதனம் என்ற சாதனையை உலகத்திற்கு தருவதற்கு மூலதனமாய் விளங்கினாள் ஜென்னி என்ற பெண். இதையெல்லாம் காலம் காலமாய் நாம் எண்ணி பார்க்க அறிவுஜீவிகளின் வரலாற்றின் ஆதாரங்கள். இப்படிப்பட்ட ஆதாரங்கள் நம் மண்ணில் இல்லையா? உண்டு. இதிகாச காலத்தில் ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டாள். அறிஞர்கள் அவையில் அல்ல, அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டாள். நடு வீதியிலும் அவமானப்படுத்தப்பட்டாள். அதற்காக அந்த பெண்மணி ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டால், அன்றைக்கு அந்த இழிவை தேடிச் சென்றவர்களை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டாள். அவள்தான் பாஞ்சாலி என்ற புரட்சி பெண்மணி. காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி தோன்றுகிறாள். அவள் பெண்மைக்கு அவமானம் இல்லை, அவள் தலைவன் கல்வன் என்று பழி சுமத்தப்படுகிறாள். பழி சுமத்தப்பட்ட கல்வன் என்று பழி சுமத்தப்பட்ட அவல நிலையை போக்குவதற்காக அவளும் ஒரு சபதத்தை எடுத்துக் கொள்கிறாள், அந்த இழிவுக்கு காரணமான அநீதியை பொசுக்கி விடுவதாக. ஆனால் தமிழர்களின் மணிமுடி காலத்தில், தமிழ் பண்பாட்டின் மணிமுடி காலத்தில், திருமுறைகளின் காலத்தில் ஒரு புரட்சி மங்கை தோன்றுகிறாள். அங்கு தடம் மாறி சென்ற பண்பாட்டை மடை மாற்றி நாட்டின் புதிய வரலாற்றை திருத்தி எழுதுகிறாள். அந்த பெண்ணின் பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களை நான் என் சென்னியில் தாங்குவேன், என் திருவடிகளில் தாங்குவேன் என்று ஒரு மகத்தான வரலாற்றை சொல்கிறார், கேட்கிறார். அந்த பெண்மணிதான் மங்கையர்க்கரசி என்ற அம்மையார். இந்த வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். இதே வரலாற்று தடத்தில் தான் தென்காசி திருக்கோயில் ஒரு கல்வெட்டு செய்தி. யாராயினும் தென்காசி மேவும் பொன்னாலயத்துள் வாராதது ஒரு குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதை நேராகவே புறப்பார்களை பாரறிய பணிந்தேன் மன்னன் பராக்கிரம பாண்டியனை. ஒரு மன்னன் எழுதி வைத்திருக்கிற கல்வெட்டு செய்தி. இந்த திருக்கோயில் எதிர்காலத்தில் ஒரு கல் விழுமையானால் அதை யார் தாங்குகிறார்களோ அவர்களை என் பாதங்களில் நான் தாங்குவேன், அவர்களை என் சென்னையில் தாங்குவேன் என்று பராக்கிரம பாண்டியன் எழுதி வைத்திருக்கிறார். அதே நிலைப்பாட்டை தான் சிவகங்கை வரலாற்றிலும் பார்க்கிறோம். காளையார் கோயில் ராஜகோபுரத்தை வெடிவைத்து தகர்ப்போம் என்ற மிரட்டல். எதற்காக? ஆட்சி போனதற்காக கவலைப்படாதவர்கள், மனைவி மக்களை இழந்துவிட்டு கானகத்தில் விலங்கு வாழ்க்கை நடத்தியவர்கள். அப்படிப்பட்ட விடுதலை போராளிகளை பிடிக்க முடியாது என்ற நிலையில்தான் வெள்ளை ஏகாதிபத்தியம் சொன்னது,
காளையார் கோயில் ராஜகோபுரத்தை வெடிவைத்து தகர்ப்போம், மருது சகோதரர்கள் உடனடியாக சரணடையவில்லை என்றால் என்று அறிவித்தது. ஆட்சியை இழந்ததற்கு கவலைப்படாதவர்கள், மனைவி மக்களை இழந்ததற்கு கவலைப்படாதவர்கள் திருக்கோயிலை இழக்க தயாராக இல்லை. அதை வெறும் கட்டளையாக அவர்கள் பார்க்கவில்லை, தமிழர் சமய சமுதாயத்தின் கருவூலமாக பார்த்தார்கள். அதனால்தான் காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்ய வேண்டிய காலம் ஏற்பட்டது. பெரிய மருது ஆசைப்பட்டார், காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்ய வேண்டும், ஒரு தேர் செய்ய வேண்டும். அதற்காக குப்பமுத்து ஆச்சாரி என்பவரை அணுகினார். காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு குப்பமுத்து ஆச்சாரி சொல்கிறார், நாட்டினுடைய விலை உயர்ந்த கருவூலங்கள் எல்லாம் களவாடப்படுகிறது, வெள்ளையர்களால் கொள்ளை கொண்டு போகப்படுகிறது, அதனால் நான் கலைத்தொழிலேயே விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். பெரிய மருது விடவில்லை, எப்படியும் காளையார் கோயிலுக்கு ரதம் வேண்டும் என்று கேட்கிறார். குப்பமுத்து ஆச்சாரி ஆருடம் போட்டு பார்க்கிறார். பிறகு சொல்கிறார், ரதம் செய்துதான் தர வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தினால் நான் கேட்கிற கூலியை நீங்கள் தர வேண்டும். யோசித்து பார்க்கிறார் பெரிய மருது, எதுவும் யோசனை இல்லாமல் நீங்கள் கேட்கிற கூலியை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ரதம் செய்யப்பட்டது. காளையார் கோயிலின் ரதம் வெள்ளோட்டம் விடப்பட்டது. வெள்ளோட்டம் விடுகிற நாளன்று ரதம் சில அடிகள் தான் உருண்டிருக்கும், ஒரு இடத்தில் அப்படியே நின்று விடுகிறது. பெரிய மருது ஏன் ரதம் நின்று விட்டது என்று கேட்கிறார். குப்பமுத்தாச்சாரி சொல்கிறார், எனக்கு தரப்பட வேண்டிய கூலி தரவில்லை, அதனால்தான் ரதம் உருளவில்லை என்றார். என்ன கூலி வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்று பெரிய மருது சொன்னார். குப்பமுத்தாச்சாரி சொன்னார், இந்த ரதம் வெள்ளோட்டம் விடுகிற இந்த நாளன்று நான் இந்த நாட்டின் மன்னனாக இருக்க வேண்டும் என்றார். ரதம் வெள்ளோட்டம் விடுகிற நாள் என்று இந்த நாட்டின் மன்னனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னவுடன் சின்ன மருது உடைவாளை உருவிக்கொண்டு குப்பமுத்தாச்சாரி மீது பாய போனார். பெரிய மருது தடுத்து நிறுத்தி, இந்த இடத்திலேயே நீ இப்பொழுது இந்த நாட்டின் மன்னன் என்று அறிவித்துவிட்டு வெறுங்காலோடு போகிறார். ரதம் சில அடிகள் தான் உருண்டிருக்கும். ரதத்தின் மேலே இருந்து குப்பமுத்தாச்சாரி கீழே விழுந்து ரதக்காலில் அடிபட்டு குற்றுயிரும் கொலைவுயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருப்பார். குப்பமுத்தாச்சாரியை மடியில் தாங்கி பெரிய மருது பதைபதைத்து கேட்க குப்பமுத்தாச்சாரி உயிர் போகும் தருவாயில் சொல்வார், இந்த ரதம் வெள்ளோட்டம் விடுகிற நாளன்று இந்த நாட்டின் மன்னனின் உயிருக்கு ஆபத்து என்று ஆருடம் சொன்னது, அதனால் ரதம் செய்ய மறுத்தேன், நீங்கள் விடவில்லை, அதனால் என் உயிரை கூலியாக கொடுத்து இந்த ரதத்தை நான் ஓட்டிவிட்டேன் என்று பெரிய மருது மடியில் உயிர் விடுவார். இன்றைக்கும் மக்கள் நாடோடி பாடலில் பாடுகிறார்கள், மருது வந்தாலும் தேர் ஓடாது, அவன் மைத்துனன் வந்தாலும் தேரோடாது, தேருக்குரியவன் குப்பமுத்தாச்சாரி, அவன் வந்தாலே தேரோடும் என்று கண்ணீர் மல்க ஒரு நாடோடி பாடல் ஓரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு நாட்டின் தலைவன் தன்னுடைய ஆட்சியை விட கலை பெரிது என்று போற்றுகிறான். ஒரு கலைஞன் தன்னுடைய உயிரை விட கலைதான் பெரிது என்று போற்றுகிறான். கலை கலைக்காக அல்ல, கலை வாழ்க்கைக்காக என்பதுதான் கடந்த கால தடத்தின் நெறிமுறைகள். அதனால்தான் புறநானூற்று பாடல் சிறப்பாக சொன்னது, ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததுப்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பயனல் உண்கண் பணிவாறு உரைப்ப, படைத்தோர் மன்ற பண்பிலாளர், இன்னாதம்மை இவ்வுலகம், இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த உலகம் இன்னாததுதான், துன்பம் நிறைந்ததுதான், துயரம் நிறைந்ததுதான். ஆனால் இந்த இன்னாத உலகத்தை இனியதாக ஆக்கி காட்டு என்று சொன்னதுதான் நம்முடைய சமயத்தின் சாரம். அதனால்தான் அவிநாசியிலே ஒரு புறத்தில் அழுகுரல் கேட்ட இல்லத்திற்கு ஓடி சென்றார் சுந்தரர். தொழுதகை துன்பம் துடைக்கிற தோழராக முதலை உண்ட பாலகனை பிழைத்து தருகிறார். திருமதிகளில் ஒரு ஏழை பெண்ணின் கதறல், அந்த கதறல் கேட்டு திருநாவுக்கரசர் ஓடி போகிறார், அந்த கண்ணீரை துடைக்கிறார். இதே மயிலையிலே எலும்பு சாம்பல், என் மகள் உயிர்ப்பித்து வருவாள் வருவாள் என்று சிவனேச செட்டியார் காத்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் வந்தார், உயிர்ப்பித்து தந்தார். இவையெல்லாம் மந்திரங்கள் என்பதற்காக அல்ல, மனித குலத்தின் துன்பத்தை நீக்குவதுதான் உண்மையான சமயத்தின் சாரம் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக. இன்னாத உலகத்தை இனியதாக ஆக்கி காட்டுவதுதான் உண்மையான சமயத்தின் தடம்.
அந்த தடம்தான் மானுடத்தை மேம்படுத்த முடியும். அந்த நிலையில்தான் சமயம் என்பது நமக்கு ஒரு வாழ்க்கை நெறி, பண்பாட்டு நெறி என்பதை வலியுறுத்தி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய தென்னிந்திய பதிப்பாளர் மற்றும் அதன் உரிமையாளர் சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு தமிழால், இனிய குரலால், வல்லமை மிக்க வார்த்தைகளால், கருத்து களஞ்சியங்களால், தவத்திரு அடிகளார் அவர்கள் ஆற்றிய உரையால் இந்த அரங்கம் உள்ளிட்ட அவை பெருமையடைகிறது. நண்பர்களே, நாளை